தமிழகத்தில் விடிய விடிய கனமழை பொறுத்தவரைக்கும் தீவிரமாகிட்டு இருக்கு. ஏற்கனவே நேற்றைய தினங்களில் குறிப்பாக மாலை நேரங்கள், பகல் நேரங்களில் மழை தீவிரமாகிய நிலையில், அதேபோல நேற்று இரவு மற்றும் நள்ளிரவிலிருந்து மழையினுடைய தீவிரம் பல்வேறு மாவட்டங்களில் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இன்றைக்கும் நாளைக்கும் தொடர்ந்து மழை பொழிவுகள் எதிர்பார்க்கலாம். ஒரு சில மாவட்டங்களில் இரவு, நள்ளிரவு மற்றும் அதிகாலை அதாவது விடிய விடிய மழை பொழிவுகள் தொடர்ந்து பதிவாக போகுது. ஏற்கனவே நம்ம நேற்றைய தினங்கள்ல அறிவிச்சிருந்தோம். மாலை நேரங்கள்ல நமக்கு மழைக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்கும்? இரவு, நள்ளிரவுல மழைக்கான வாய்ப்பு எப்படி இருக்கும்? அடுத்து வரப்போகிற 3 தினங்களுக்கும் கனமழையினுடைய தீவிரம் அதிகரிக்குமா என்பது குறித்து நேற்றைய தினங்கள்ல மாலை நேரங்கள்ல உங்களுக்கு வானிலை அறிக்கையில மிக தெளிவாக நம்ம சொல்லியிருந்தோம். அதனால கடலோர மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள்ல கண்டிப்பா மழை உண்டு. எங்களுக்கு மட்டும் மழையே வரலங்க அப்படின்னு சொல்ற பகுதிகள் எல்லாம் நமக்கு மழை பொழிவுகள் தொடர்ந்து இன்று, நாளை மற்றும் நாளை மறுநாளுக்குள் எல்லா பகுதிகளிலும் உறுதியாக கனமழை பதிவாகிறோம். இடி மின்னல் காற்றுடன் கூடிய கனமழை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். மேகக்கூட்டங்கள் கடலோர பகுதிகளை நோக்கி தொடர்ந்து நகர்வதற்கான வாய்ப்பு இருக்கு. இதுவரைக்கும் தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சியில, உள் மாவட்டத்துல சில பகுதிகளில் மட்டும் மழை பதிவாகிட்டு இருந்தது. தொடர்ந்து இனி அடுத்து வருகிற நேரங்களிலும் மேகக்கூட்டங்கள் பொறுத்த வரைக்கும் கடலோர மாவட்டங்களை நோக்கி தொடர்ந்து நகரும். நிறைய மேகங்கள் உருவாகி தொடர்ந்து நல்ல ஒரு மழை பொழிவுகள் கடலோர பகுதிகளிலும் நிச்சயமாக நம்ம எதிர்பார்க்கலாம். நீங்க ஒன்னே ஒன்று பண்ணுங்க, மறக்காம ஒரு லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். எதனாலங்க இந்த மழை பொழிவுகள்லாம் தமிழ்நாட்டில் இப்போ திடீர்னு வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சில பேர் கேட்டிருந்தீங்க. மன்னார் வளைகுடா முதல் தெற்கு உள் கர்நாடகா வரை வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி பொறுத்த வரைக்கும் நிலவி கொண்டிருக்கு. இதன் காரணமாகவே தொடர்ந்து மழை பொழிவுகள் உள் மாவட்டங்களிலும், தென் மாவட்டங்களிலும், மேற்கு தொடர்ச்சியிலும் பல இடங்கள்ல கனமழை நம்ம எதிர்பார்த்தோம். வருகிற நேரங்களில் கடலோரம் மற்றும் டெல்டாவிலும் பலத்த மழை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக தீவிரமடையும். வட தமிழக உள் மற்றும் கடலோர மாவட்டங்கள் பல்வேறு மாவட்டங்களில் சூறைக்காற்றுடன் கூடிய விடிய விடிய கனமழை கண்டிப்பா பதிவாகும். நிறைய இடங்கள்ல இரவு, நள்ளிரவு, அதிகாலை நேரம் மழை பொழிவாக எதிர்பார்க்க முடியும். வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு என பெரும்பாலான வட தமிழக உள் மாவட்டங்களில் இரவு மற்றும் நள்ளிரவிலும் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் நிச்சயம் தீவிரமடையும். அதிகாலை நேரங்களில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சியில் நள்ளிரவு மற்றும் அதிகாலை நேரங்களில் இந்த கடலோர பகுதிகளிலும் மழை வாய்ப்புகள் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஆகவே அடுத்து வரப்போகிற 2 முதல் 3 தினங்களுக்கு நல்ல ஒரு மழை தீவிரம் கிடைக்கும். தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மாவட்டங்களில் ஒரு குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலை பொறுத்தவரை நிலவுவதற்கான வாய்ப்பாக இருக்கு. அதனால வட தமிழக உள் மாவட்டத்தில் இருக்கிறவங்க, கடலோர பகுதியில் இருக்கிறவங்கலாம் இரவு, நள்ளிரவுல அதே மாதிரி அதிகாலை நேரங்களில் மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும்ங்கிறதுனால எச்சரிக்கையா இருந்துக்கோங்க. உங்களுக்கு தேதிகள், எந்த நேரத்துல மழை வரும், எல்லா தகவலையும் துல்லியமாக நம்ம அறிவிப்புகளை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். அதனால தினந்தோறும் வானிலை அறிக்கையை கேட்டு நீங்க பயன்பெறுங்க. பல மாவட்டங்களில் மழை தொடர்ந்து இருக்கும். ஒருவேளை இன்னும் எங்க பகுதிகளில் மழை தொடங்கவே இல்லை அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா பொறுமையா இருங்க. நமக்கு மார்ச் 22 வரைக்கும் நம்ம டைம் கொடுத்துருக்கிறோம், நேரம் கொடுத்துருக்கிறோம். கண்டிப்பா எல்லா பகுதிகளிலும் மார்ச் 22க்குள்ள பெரும்பாலான 90 முதல் 95% வரைக்கும் தமிழகத்தில் மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்பாக எதிர்பார்க்கப்படுது. உள் மாவட்டங்களிலும் கடலோர பகுதிகளிலும் பல்வேறு பகுதிகள், அதாவது மாவட்டத்தில் பெரும்பாலான இடங்களில் நமக்கு மழை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து தீவிரமடையும். அதில் எந்த மாற்ற கருத்தும் இல்லை. வேலூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், சென்னை, திருவள்ளூர், அதாவது தமிழக ஆந்திர எல்லையோர பகுதிகள், தமிழக கர்நாடக எல்லையோர பகுதிகள், தமிழக கேரள எல்லையோர பகுதிகள் என பெரும்பாலான இடங்களில் மழை பொழிவுகள் கொட்டி தீர்க்கும். சில இடங்களில் பலமான சூறாவளி காற்றும் வீசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. சில இடங்களில் ஆலங்கட்டி மழை பொழிவும் கண்டிப்பாக பதிவாகும். அடுத்ததாக டெல்டா மாவட்டங்களில் இன்றும் நாளையும் பல்வேறு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. சரியாக நமக்கு அதிகாலை நேரங்கள் டெல்டா மாவட்டங்களில் தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உட்பட பெரும்பாலான டெல்டா பகுதிகளில் அதிகாலை நேரம் மழை வாய்ப்பாக தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனால் டெல்டா மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் அதிகாலை நேரங்களில் கணிசமாக நமக்கு மழை பொழிவுகள் தொடர்ந்து அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்து வரக்கூடிய 2 தினங்களுக்கு மாலை அல்லது இரவு நேரம் மழை பொழிவாக டெல்டாவில் உறுதியாக நம்ம எதிர்பார்க்க முடியும். மாலை அல்லது இரவு நேரங்களிலும் காற்றுடன் கூடிய கனமழை கிடைக்கும். சில இடங்கள்ல அதிகாலை நேரம் மழை பொழிவாகவும் டெல்டா மாவட்டத்தில் எதிர்பார்க்கலாம். ஆனா கண்டிப்பா தஞ்சாவூர், திருவாரூர் மாவட்டங்கள், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, புதுக்கோட்டை உள்ளிட்ட பெரும்பாலான பகுதிகளில் மழைக்கான வாய்ப்புகள் தொடர்ந்து அதிகரிக்கும். வெறும் தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சியில மட்டும் மழை கிடையாதுங்க. டெல்டாவிலும் கண்டிப்பாக அடுத்து வரும் நாட்களிலும் நல்ல ஒரு மழை பொழிவுகள் எதிர்பாருங்க. இன்றைக்கும் மழை இருக்கு. நாளைய தினங்களிலும் டெல்டா மாவட்டங்களில்
பரவலாக மழை பொழிவுகள் எதிர்பார்க்கலாம். தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் மாலை நேரங்களில் உங்களுக்கு இன்னைக்கும் மழை இருக்கு. மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில் இன்றைக்கும் உங்களுக்கு மழைக்கான வாய்ப்பு இருக்கு. நாளைய தினங்களிலும் உங்களுக்கு மழையினுடைய தீவிரம் கண்டிப்பா அதிகரிக்கும். குறிப்பாக நமக்கு ஏற்கனவே உள் மாவட்டத்தில் 9 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பதிவாயிருக்கு. தென் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா 5 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் கடந்த 24 மணி நேரத்தில் மழை பதிவாயிருக்கு. எல்லாமே அந்த கனமழையினுடைய தீவிரம் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். லேசான மழையோ மிதமான மழையெல்லாம் கிடையாது. பல மாவட்டங்களில் கனமழையே பதிவாகிட்டு இருக்கு. 5 சென்டிமீட்டர் முதல் 9 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் வலுவான கனமழை பொறுத்த வரைக்கும் பல மாவட்டங்களில் 1 மணி நேரம் 2 மணி நேரமாக நல்ல ஒரு பலத்த மழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாயிட்டு இருக்கு. அதே போல தென் மாவட்டங்களில் தொடர்ந்து மழை நீடிக்கும். மதுரை முதல் குமரி வரை இருக்கக்கூடிய பகுதிகளில் 24 மணி நேரமும் நமக்கு மழையினுடைய தீவிரம் இருக்க போறதில்ல. ஒரு சில மணி நேரங்கள் 1 மணி நேரமோ அல்லது 2 மணி நேரமோ பரவலாக மிதமானது முதல் கனமழை மட்டும் பதிவாகிட்டு ஓய்வு கொடுக்கும். 21ஆம் தேதி வரைக்கும் இந்த மழையை நம்ம எதிர்பார்க்கிறோம். தென் மாவட்டங்களில் மார்ச் 21 வரை பரவலாக விட்டு மழையினுடைய தீவிரம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பாக எதிர்பார்க்கப்படுது. மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் தொடர் மழை உண்டு. நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மற்றும் தென்காசி உட்பட, அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மற்றும் தென்காசி உட்பட பெரும்பாலான பகுதிகளில் தொடர்ந்து நீங்கள் மழை வாய்ப்புகள் எதிர்பாருங்க. ஏன்னா ஊர் பேர் நம்ம சொல்ல முடியல, அதனால மாவட்டத்தின் பேரை மட்டும் உங்களுக்கு நம்ம அறிவிக்கிறோம். நம்ம சொல்ற எல்லா மாவட்டங்களிலும் கண்டிப்பாக மழை கிடைக்கும். குறைஞ்சது 2 சென்டிமீட்டராவது மழை இருக்கும். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் குறைஞ்சபட்சம் 2 சென்டிமீட்டராவது மழை கிடைக்கும், கவலைப்படாதீங்க. அதே மாதிரி நீலகிரி மாவட்டங்கள், தேனி, தென்காசியிலும் விட்டு பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் உறுதியாக பதிவாகும். ஒரு 4 சென்டிமீட்டர்லேருந்து 6 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கப்படுது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் விட்டு பரவலாக லேசான மற்றும் மிதமான மழை பொழிவுகளையும் எதிர்பார்க்கிறோம். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் பதிவான மழை அளவு, எந்தெந்த மாவட்டங்களில் எத்தனை சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஈரோடு மாவட்டத்தில் 9 சென்டிமீட்டர் மழை பொழிவும், தூத்துக்குடி மாவட்டத்தில் 8 சென்டிமீட்டர் மழை பொழிவு பதிவாகியிருக்கு. திருப்பூர் மாவட்டத்தில் 5 சென்டிமீட்டர் மழையும், நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 4 சென்டிமீட்டர் மழையும், மதுரை மாவட்டத்தில் 4 சென்டிமீட்டர் மழை பொழிவு கடந்த 24 மணி நேரத்தில் பதிவாகியிருக்கிறது. காரைக்கால் பகுதிகளில் 4 சென்டிமீட்டர் மழையும், விருதுநகர் மாவட்டத்தில் 2 சென்டிமீட்டர் மழை பொழிவுகள் பதிவாகியிருக்கு. மயிலாடுதுறை மாவட்டத்தில் 2 சென்டிமீட்டர் மழையும், பாருங்க டெல்டா மாவட்டம் நல்ல மழை பதிவாகியிருக்கு. ராமநாதபுரம் மாவட்டத்திலும் 2 சென்டிமீட்டர் மழை பொழிவுகள் பதிவாகியிருக்கு. மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் பாருங்க, கோவை, தேனி, தென்காசி போன்ற இடங்களிலும் பலத்த மழை பதிவாயிருக்கு. கோயம்புத்தூரில் 2 சென்டிமீட்டர் மழையும், தேனி மாவட்டத்தில் 2 சென்டிமீட்டர் மழையும், தென்காசி மாவட்டத்தில் 1 சென்டிமீட்டர் மழையும் கடந்த 24 மணி நேரத்தில் பலத்த மழை பொறுத்த வரைக்கும் பதிவாகி இருக்கிறது. இனி வரப்போகிற நாட்களிலும் இந்த மழை பொழிவு தொடர்ந்து நீடிக்க போகுது. இது ஆரம்பம் தான். இன்று, நாளை மற்றும் நாளை மறுநாள் கடலோர மாவட்டங்கள், உள் மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளில் மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும். தமிழகத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் கரூர், பரமத்தி 37.5 டிகிரி செல்சியஸாக தமிழகத்தில் அதிகபட்சமான வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் கரூர், பரமத்தியில் பதிவாகி இருக்கிறது. தொடர்ந்து வருகிற நாட்கள் பகல் நேர வெப்பநிலை ஒரு சில மாவட்டங்களில் கடுமையாக இருந்தாலும் மாலை, இரவு, நள்ளிரவிலும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பொறுத்தவரை நிச்சயமாக தீவிரமடையும். நண்பர்களே, நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க.